வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம முட்டைகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்போதுமே அவித்த முட்டைகளாக எடுத்துக்கிறது நல்லது. அவித்த முட்டைகளை முட்டை குழம்பாகவும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பச்சையாக நம்ம முட்டையை சாப்பிட்றது தவிர்க்கணும். அதாவது ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை உடச்சி அப்படியே எடுத்துக்கிறது, வறுத்து பொடித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது. இது சால்மோனெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா நுண்ணுயிர் தொற்றை நமக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் முட்டையை சமைத்து உண்பது தான் உங்களுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முட்டையோட கீரைகள் அல்லது காய்கறிகளை சேர்த்து சாப்பிட்றது அதிக ஊட்டச்சத்து மதிப்பு உங்களுக்கு ஊக்கப்படுத்தும். பலரும் கொலஸ்ட்ரால் காரணமாக தான் முட்டையினுடைய மஞ்சள் கரு தவிர்ப்பாங்க. ஆனால் பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே மற்றும் கோலின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் மஞ்சள் கருவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முழு முட்டையுமே அவித்த முட்டைகளாக எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாம். ஐ ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முட்டையினுடைய மஞ்சள் கருவில் லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய கண்புரை கேட்ராக்ட் நோயை உங்களுக்கு தடுக்கும். விழித்திரை சிதைவு மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவதை உங்களுக்கு முன்னாடியே குறைக்கும். அப்போ வயதானவர்களுக்கு மட்டும்தான் முட்டையை எடுத்துக்கணுமா, இளைஞர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் குழந்தைகளுக்குமே முட்டைகளை சமைத்து ஊட்டலாம், இளைஞர்களுக்கும் முட்டைகளை சமைத்து கொடுக்கலாம். அவித்த முட்டைகளை அவங்க எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த கூர்மை இழந்த கண் பார்வை கூர்மையாக மாற்றப்படும். கண்கள் தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படணும். கூர்மையான ஒரு கண் பார்வையை நம்ம பெறணும் அப்படின்னா அவித்த முட்டைகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கும் நினைவு ஆற்றல் திறன் மேம்படுவதற்கு பிரெயின் ஹெல்த் அதோடைய ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு எல்லாமே அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முட்டையில் கோலின் என்ற முக்கியமான சத்து இருக்குங்க. இது மூளை செல்கள் மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டிற்கு மிகவும் அவசியமானது. குறிப்பாக நினைவாற்றல் உங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் உங்களுக்கு செலுத்தி செல்கள் மூளை செல்களை சேதமடையாமல் மீண்டும் மீண்டும் புதுப்பித்து உங்களை சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலோட வைக்கும். எதையுமே நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேண்டராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே முட்டை உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக வயதானவர்களுக்கு முட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான மறதி ஓரளவு கட்டுக்குள்ள வந்துடும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நரம்பு மண்டல நோய்கள் அது எதுவுமே அவங்களுக்கு ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு இந்த முட்டை உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக மூளையுடைய ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம். கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம முட்டை எடுத்துக்கலாங்க. இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய HDL அப்படின்ற கொழுப்பு மட்டும்தான் நமக்கு வேணும். LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு நமக்கு வேணும். இப்போ முட்டை சாப்பிட்றது உடல்ல நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியதை அதிகப்படுத்தும். அதனுடைய அளவை அதிகப்படுத்தி ரத்த நாளங்கள் வழியாக கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்கும். அப்படி அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பு அந்த LDL படிஞ்சிருந்ததுன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகாதால இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்குங்க இல்லையா, அதை நமக்கு கியூர் பண்ணுறதுக்கு தான் முட்டை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த LDL அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு அகற்றப்படும் பொழுது நம்மளுடைய ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஸோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இருக்காது. பிபி ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ரத்த அழுத்தம் இதுவுமே உங்களுக்கு இருக்காது. இப்போ ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்தை கிடைக்கும் போது இதயம் ப்ராப்பராக உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த கெட்ட கொழுப்புகளை குறைச்சிக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கிறதுக்கு தான் நீங்கள் முட்டை எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னா அந்த வெயிட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக முட்டையை எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் அவித்த முட்டையை காலை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அது நீண்ட நேரம் பசி எடுக்காமல் உங்களுடைய வயிற்றை நிறைவாக வைத்திருக்கக்கூடிய அந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். இதனால தேவையற்ற கலோரிகளை உட்கொள்வது குறைக்கப்பட்டு உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக உங்களுக்கு அமையுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவு நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணக்கூடியதாக நமக்கு இருக்கணும். இப்போ முட்டை அது போல ஒரு உணவு தான். இது உங்களுடைய பசியை கட்டுப்படுத்திடும். அதே போல முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய உடலில் அந்த கெட்ட கொழுப்புகளாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தேவையில்லாத கொழுப்புகள், அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் உங்களுக்கு படியாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் அந்த கெட்ட
கொழுப்புகளை வந்து கரைத்து உங்களுக்கு வந்து எரித்து விடும். ஸோ உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியை அதை வந்து எரித்து கன்வெர்ட் பண்ணுறதால தேவையில்லாத தொப்பை போன்ற அமைப்பு, கொழுப்பு படிவுகள்லாம் இல்லாமல் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும்னா டயட்டில் வந்து அவித்த முட்டைகள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு அவித்த முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ அயன் ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு மெயின்டைன் ஆகிறதால அனிமியாவில் வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த முட்டையினுடைய மஞ்சள் கருவில் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் உறிஞ்சக்கூடிய வடிவிலான உடல் உறிஞ்சக்கூடிய வடிவிலான இரும்பு சத்து இருக்குங்க. ஸோ இந்த இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது இரும்பு சத்து பற்றாக்குறை நமக்கு நீக்கப்படும். ஏன்னா நம்மளுடைய உடம்புகளில் இரும்பு சத்து குறையிறதால தான் நமக்கு அனிமியாவே நமக்கு ஏற்படுது. ஸோ இரும்பு சத்து குறைஞ்சதுன்னா ரத்த சிகப்பு அணுக்கள் குறையும். ரத்த சிகப்பு அணுக்கள் குறையும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம் உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் வந்து அளவு குறையும் போது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரியான அறிகுறிகளை நமக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும். அப்போ முட்டையினுடைய மஞ்சள் கரு முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இரும்புச்சத்து கிடைக்கிறதால ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு இந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் எதுவும் இருக்காது. ரத்த ஓட்டம் நமக்கு வந்து சீராக இருக்கும். கல்லீரலுடைய ஆரோக்கியம் முறையாக பராமரிக்கப்படுவதற்கு நம்ம முட்டையை எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் சத்து கல்லீரலில் கொழுப்பு தேங்குவதை தடுக்கும். கல்லீரலில் படிந்திருக்கிற அந்த கொழுப்பு படிவுகளை அகற்றி கல்லீரலுடைய வீக்கத்தை சரி பண்ணிடும். கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துது. ஸோ இது வந்து கல்லீரலில் நச்சு கழிவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து தேங்காமல் உங்களுக்கு தடுக்கிறதுக்கும் நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்கும் உடலினுடைய திறனை வந்து நமக்கு தூண்டுதுங்க. இப்போ கல்லீரல் உங்களுக்கு எதனால் பழுதடைதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிகமாக மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக கணக்கே பார்க்காம சாப்பிட்றது, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கல்லீரலுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பாதிக்கப்படையும். கல்லீரல் அலர்ச்சி நோய், கல்லீரலில் வீக்கம் ஏற்படுறது, கல்லீரல் சிரோசிஸ் நோய், இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஏற்படதான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கணும், கல்லீரல் ஆரோக்கியத்தை வந்து பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா முட்டையை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரலை வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா குறிப்பாக முட்டையில் வந்து உங்களுக்கு ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குங்க. ஸோ குறிப்பாக ஒமேகா-3 வந்து செறிவூட்டப்பட்ட முட்டைகளில் ஆரோக்கியமான கொழுப்பு இது வந்து. ஸோ இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரினுடைய அளவை குறைத்து இதன் மூலமாக இதய துடிப்பு எப்போதுமே சீராக வைக்கிறதுக்கு அந்த மாரடைப்பு அபாயத்தை எல்லாம் முன்னாடி பார்த்த மாதிரி குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை உங்களுக்கு அதிகப்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கலாம். சரும ஆரோக்கியத்தையுமே முட்டை உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ உங்களுக்கு முகப்பொருட்கள், கண்கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய ஒரு சருமத்தை கொடுக்கும். முட்டைகள் அடங்கியிருக்கக்கூடிய ஃபோலேட், அந்த B9 விட்டமின் B9 வந்து புதிய செல்களை உருவாக்குறதுக்கும் ரத்தத்தை உற்பத்தி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். முட்டைகள் அடங்கியிருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பற்களை உங்களுக்கு உறுதிப்படுத்தும். அதே போல முட்டைகள் அடங்கியிருக்கக்கூடிய ஜிங்க் சத்து, அந்த துத்தநாகம் வந்து உங்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயங்கள் விரைவில் ஆறுவதற்கும் நோய் எதிர்ப்பு திறனை கொடுத்தும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாம தடுக்கிறதுக்கு வழிவகை செய்யும். ஸோ முட்டைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. எப்போதுமே அவித்த முட்டைகள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.